எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் டாக்டர் ஜான் கிரிப்சன். நான் கல்லீரல், கணையம் மற்றும் குடல் இறப்பை நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர். நாகர்கோவில் ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனையில் ஒரு சீஃப் சர்ஜனாக நான் இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அக்யூட் பேங்க்ரியடைட்டிஸ், அதாவது தீவிர கணைய அழற்சி. அப்படின்னா என்ன? அதாவது திடீர்னு ஒருத்தருக்கு அந்த கணையத்தில் உறுப்பில் பாதிப்பு ஏற்பட்டு, அது வீக்கம் ஏற்பட்டு, அதனால் வரக்கூடிய ஒரு சடன் ப்ராப்ளம், இதை தான் அக்யூட் பேங்க்ரியடைட்டிஸ் என்று சொல்கிறோம். ஸோ இது எதனால் வருது? இதோடைய காரணங்கள் என்ன? மிக மிக இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது இன்றைக்கி மது பழக்கம். நிறைய பேர் அந்த பிஞ்ச் ட்ரிங்கிங்னு சொல்லுவாங்க. நிறைய குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு சிவியர் பெயின், மூச்சுட முடியாது, இருக்க முடியாது, குனிஞ்சு தான் கவுந்து தான் படுக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி ஒரு சிவியர் ஷார்ப் பெயின், அது என்ன பண்ணாலும் அது கம்மியாகாது. ஸோ அந்த அளவு சிவியரான ஒரு பெயின் உருவாகும். இது தவிர வாமிட்டிங் இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா அது வயிறு அப்படியே வீங்கிட்டே போகும். ஸோ அது அவங்களாலே ஃபீல் பண்ண முடியும், வயிறு வீங்கிட்டே போகும். மோஷன், கேஸ் ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பல ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ இதுதான் கணைய அழற்சியுடைய அறிகுறிகள். ஆரம்ப காலத்தில் இப்படி இருந்தாலும் ஃப்யூச்சரில் அது போக போக கணையத்தை சுற்றி நீர் கோர்த்து அந்த அக்யூட் ஃப்ளூயிட் கலெக்ஷன்னு சொல்லுவோம், அந்த நீர்க்கட்டுகள் உருவாவதற்கும், அதில் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகிறதுக்கும், கணையத்திலே சீல் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கும் இதில் வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இந்த கணைய அழற்சி பார்த்திங்கன்னா நம்ம கணையத்தை மட்டும் பாதிக்கிறதில்லை. இது ஒரு பல உறுப்புகளை பாதிக்கக்கூடிய ஒரு நோய். ஆரம்பத்திலே இதை ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா இந்த பல உறுப்பு பாதிப்புகளிலிருந்து நம்ம மீண்டுடலாம். இல்லைன்னா அது போக போக நம்முடைய நுரையீரலை பாதித்த ஏஆர்டிஎஸ் என்று சொல்லுவோம், அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம். அந்த மூச்சு ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியே அது குறைச்சிரும். அதே மாதிரி கிட்னி ஃபங்க்ஷனை கம்மியாகும். லிவரோட ஃபங்க்ஷன் டவுன் ஆகிறதுனால கோஆகுலோபதி, அதாவது ரத்தம் உறையிற தன்மை குறைஞ்சிரும். சிலருக்கு நாள்பட போகும்போது இந்த நோய் நச்சு தாக்குதல், இந்த மாதிரி பல செப்சிஸ், இன்ஃபெக்ஷன், மல்டி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன், இந்த மாதிரி பல காம்ப்ளிகேஷன்ஸ் இதில் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, கணைய அழற்சி வந்துடுச்சு, இந்த அக்யூட் பேங்க்ரியடைட்டிஸ் வந்துடுச்சு. இதோட காரணங்கள் ஒன்று மது பழக்கம் என்று சொன்னோம். இனி சிலருக்கு பித்த கற்கள்னால் அந்த கணைய முகப்பு அடைபட்டு அதனால் கணைய அழற்சி வரலாம். சிலருக்கு பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் லெவல், அதில் இந்த ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா ட்ரைக்ளிசரைட் லெவல்ஸ் ரொம்ப ஹை ஆகி அதனால் பாதிப்புகள் வரலாம். சிலர் அவங்க சாப்பிட்டுட்ருக்க மெடிசின்ஸ்னாலேயே கணையம் பாதிக்கப்படலாம். சில வைரல் இன்ஃபெக்ஷன்ஸில் கணையம் பாதிப்புக்குள்ளாகலாம். இது தவிர கணையத்தில் உருவாகக்கூடிய ஒரு வகையான கட்டிகள் அந்த கணைய குழாய்களை அடைப்பதுனாலும், இல்லை கணையத்தில் காயம், அதாவது நம்ம ஆக்சிடெண்ட் ஏதாவது ஆகி காயம் ஏற்பட்டுனா கூட இந்த கணைய அழற்சி உருவாவதற்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த கணைய அழற்சி இதுக்கு ஆக்சுவலாக ட்ரீட்மெண்ட் என்ன? இனிஷியலாக பார்த்திங்கன்னா இன்டென்சிவ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், கரெக்டாக நீங்கள் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை போய் இதுக்கான தகுந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் இனிஷியல் ஆரம்ப கட்டத்திலே எடுத்துக்கிட்டால் இந்த நோயிலேருந்து ரெக்கவர் ஆகி வர்றதுக்குள்ள சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. இது தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலருக்கு அதில் உள்ள கணைய அழற்சியினால் வரக்கூடிய சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதாவது ஃப்ளூயிட் கலெக்ஷன் என்று சொல்லுவோம், அப்புறம் சியூடோசிஸ்ட் என்று சொல்லுவோம், அந்த கணையத்தில் பக்கத்தில் வரக்கூடிய நீர்க்கட்டு. சிலருக்கு கணையம் நெக்ரோஸ் ஆயிரும், பேங்க்ரியாட்டிக் நெக்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் அதனால் இன்ஃபெக்ஷன் ஆகி, ஸோ அது நம்ம வயிற்று பகுதியிலையும் குடல்லையும் வயிற்றின் அடிப்பகுதியிலையும் பரவி காணப்படும். ஸோ இதுதான் இன்ஃபெக்டட் பேங்க்ரியாட்டிக் நெக்ரோசிஸ் என்று சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட நோய்கள் உருவாயிடுச்சுன்னா அதுக்கு தேவையான சிகிச்சை முறைகள் உள்ளது. அது நுண்துளை வழியாகவும், இல்லை ஸ்கேன் பண்ணி அது வழியாக டியூபுகள் செலுத்தி அது வழியாக அந்த நீர்களை அகற்றலாம். அப்புறம் முதுகு பகுதியில் சின்ன ஹோல்ஸ் வழியாக கேமரா போட்டு அதில் அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கலாம். இப்படி பல சிகிச்சை முறைகள் இந்த கணைய அழற்சிக்கு உள்ளது.